السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا يحيق المكر السيء إلا بأهله. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: الحرب خدعة. صدق النبي صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அன்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே 3 தன்மைகளை பற்றி இறைவன் பேசுகின்றான். அந்த 3 செயல்பாடுகளில் யார் ஈடுபடுகிறார்களோ அந்த செயல்பாடுகளின் விளைவு அதில் ஈடுபடுபவர்களை சாரும் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான். ஒன்று, ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை யார் மீறுகிறார்களோ அதற்குண்டான விளைவு, அதற்கு எதிரான அந்த நிலைப்பாடு ஒப்பந்தத்தை அந்த மீறக்கூடியவர்களுக்கு சாரும் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகிறான். இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த உலகத்திலே யார் அழிச்சாட்டியம் செய்கிறார்களோ, அக்கிரமம் செய்கிறார்களோ, அனாச்சாரம் செய்கிறார்களோ, அந்த அக்கிரமம், அந்த அழிச்சாட்டியம், அந்த அத்துமீறல் என்பது அது அவர்களுக்கு எதிராகவே அது மாறிவிடும் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான். மூன்றாவது, யார் சதி செய்கிறார்களோ, யார் சூழ்ச்சியில் ஈடுபடுகிறார்களோ, அந்த சூழ்ச்சியில் ஈடுபடக்கூடிய அவர்களுக்கு எதிராகவே அந்த சூழ்ச்சி என்பது திரும்பிவிடும் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இது குறித்து முஹம்மது இப்னு கஅப் அல் கர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கின்ற பொழுது, ஸலாசு ஹிசாலின், இந்த 3 தன்மைகள், மன் குன்ன ஃபீஹி, யாரிடத்திலே இந்த 3 தன்மைகள் இருக்கிறதோ, குன்ன அலைஹி, அந்த 3 செயல்பாடுகளும் அது அவர்களுக்கு எதிராகவே மாறிவிடும், திரும்பிவிடும் என்று அவர்கள் சொல்லிவிட்டு அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த 3 வசனங்களை அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். ஒன்று, ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடாது. யார் ஒப்பந்தத்தை மீறுகிறார்களோ
அந்த மீறக்கூடியவர்கள் அதனுடைய விளைவை கண்டிப்பாக சந்திப்பார்கள். சூரத்துல் ஃபத்ஹ் என்ற அந்த சூறாவிலே 10வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹுதைபியா எனும் இடத்தில் நடந்த அந்த ஒப்பந்தத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மதீனாவில் இருந்து மக்காவை நோக்கி உம்ரா செய்வதற்காக வேண்டி சென்றார்கள். இப்படி சென்ற பொழுது ஹுதைபியா எனும் இடத்தில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். இப்படி அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட பொழுது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க அந்த ஒப்பந்தம் ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த குறைஷிகளுக்கும் இடையே ஒரு அழகான ஒப்பந்தம் ஏற்படுகிறது. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, அதாவது இந்த வருஷம் நீங்கள் மக்காவிற்கு நுழையக்கூடாது, அப்ப நாங்கள் உங்களை தடுக்கிறோம். இது ஒரு ஒப்பந்தம். இரண்டாவது, மக்காவிலிருந்து யாராவது முஸ்லிமாகி உங்களுடைய மதீனாவிற்கு வந்தால் அவர்களை எங்களின் பக்கம் திருப்பி அனுப்பிவிட வேண்டும். இது ஒரு ஒப்பந்தம். அதோடு மாத்திரமல்ல, ஆனால் மதீனாவிலிருந்து ஒருவர் மக்காவிற்கு வந்தால் அவர்களை நாங்கள் திருப்ப அனுப்ப மாட்டோம். அப்ப இது மாதிரியான இந்த ஒப்பந்தங்கள் ஏற்படுகிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒப்பந்தத்திற்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள். ஒப்பந்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீறவில்லை. அதோடு மாத்திரமல்ல, எங்களுடன் இருக்கக்கூடிய எங்களுடைய கூட்டணியை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு எதிராக நீங்களோ உங்களை ஆதரிக்கக்கூடிய அந்த கூட்டணியை சார்ந்தவர்களோ போர் செய்யக்கூடாது, வரம்பு மீறக்கூடாது. இப்படி அவர்கள் வரம்பு மீறினால், அதாவது எங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக நீங்களோ உங்களுடைய ஆதரவாளர்களோ வரம்பு மீறக்கூடாது. நீங்கள் அவர்களிடத்தில் வரம்பு மீறினாலும் எங்களிடத்திலே வரம்பு மீறியதை போன்று இது மாதிரியான ஒப்பந்தங்கள் ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திடுகிறார்கள். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இந்த ஹுதைபியா எனும் ஒப்பந்தம் தான் மக்காவினுடைய வெற்றிக்கு ஒரு அச்சாணியாக அமைந்தது. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. அந்த சூரத்துல் ஃபத்ஹ்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பிக்கின்ற பொழுது இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நிச்சயமாக நாம் உமக்கு மகத்தான வெற்றியை அளித்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த மகத்தான வெற்றி என்பது ஃபத்ஹ் மக்கா அல்ல, மக்காவினுடைய வெற்றி அல்ல. மக்காவினுடைய வெற்றியை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துன் நஸ்ர் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் அங்கே பேசுகிறான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி, அல்லாஹ்வுடைய உதவி வந்தால், வல் ஃபத்ஹ் வெற்றி வந்தால். அப்ப இதுதான் மக்காவினுடைய வெற்றி. சூரத்துன் நஸ்ர்ல அல்லாஹ் சொல்றானா, அதுதான் மக்காவினுடைய வெற்றி. அப்ப சூரத்துல் ஃபத்ஹ்ல அல்லாஹ் மகத்தான வெற்றி என்று சொல்லுகிறானே, அந்த வெற்றி என்பது ஹுதைபியா உடன்படிக்கை. கண்ணியமிக்கவர்களே, மக்காவினுடைய வெற்றியை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகித்துக் கொண்டு போனார்கள் ஒப்பந்தத்தின் மூலமாக. அந்த ஒப்பந்தம் தான் மக்காவினுடைய வெற்றியை சாத்தியப்படுத்தியது, மக்காவை இஸ்லாத்தின் பக்கம் திரும்ப வைத்தது, உலகத்தை இஸ்லாத்தின் பக்கம் திரும்ப வைத்தது. எனவே தான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் மக்காவினுடைய வெற்றியை சொல்லவில்லை. எதை சொல்றான்?
இந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் சொல்றான். ஹுதைபியா எனும் இடத்தில் நடந்த அந்த ஒப்பந்தம் தான் மகத்தான வெற்றி என்று அல் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். கண்ணியமிக்கவர்களே, இந்த ஒப்பந்தத்தை மீறியவர்கள் யார்? குறைஷிகள் மீறினார்கள். குறைஷிகள் இந்த ஒப்பந்தத்தை மீறினார்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஃபமன் நக்கஃப, யார் ஒப்பந்தத்தை மீறுகிறாரோ ஃபஇன்னமா யன்குசு அலா நஃப்ஸிஹி, அந்த ஒப்பந்தத்தை மீறுகின்ற பொழுது அதனுடைய விளைவு என்பது மீறியவன் பக்கே திரும்பிவிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குறைஷிகள் ஒப்பந்தத்தை மீறினார்கள், அதனுடைய விளைவுகளை அவர்கள் சந்தித்தார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. மக்காவினுடைய ஆட்சி அதிகாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாத்தியமானது. மக்காவில் இருப்போர் யாவரும் இஸ்லாத்தை தழுவினார்கள். நான் இஸ்லாத்திற்கு வரமாட்டேன், எங்கிலிருந்து யாராவது ஒருவர் முஸ்லிமாகி மதீனாவிற்கு வந்தால் திரும்ப எங்கள்கிட்ட அனுப்பி வைக்கணும். உங்களிலிருந்து ஒருவர் முஸ்லிமாக எங்களிடத்தில் வந்தால் நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம். இந்த ஒப்பந்தம் போட்டா, இந்த ஒப்பந்தத்தை மீறியதின் விளைவு என்ன தெரியுமா? கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் அப்படியே மாத்திட்டான். அந்த மக்காவை இஸ்லாமிய மயமாக அல்லாஹ் ஆக்கினான். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த உலகத்துல எவன் போட்ட ஒப்பந்தத்தை மீறுகின்றானோ மீறியவனுக்கு எதிராகவே திரும்பிவிடும். இந்த உலகத்துல நடக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தன்வினை தன்னை சுடும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. இந்த தன்வினை தன்னை சுடும் என்பது ஒன்று எதற்கு கட்டுப்பட்டது அப்படின்னா, ஒப்பந்தத்தை யாரும் மீறக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது வரைக்கும் எந்த ஒப்பந்தத்தையும் மீறவில்லை. கண்ணியமிக்கவர்களே, ஒப்பந்தத்தை மீறியவர்கள் அதற்கான விலையை கொடுத்தார்கள். நாம வரலாற்றில் நாம பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். இரண்டாவது, எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆன் சூரத்து யூனுஸ், அந்த யூனுஸ்ல 23வது வசனம், அந்த வசனத்துல பேசுறான். என்ன பேசுறான் அப்படின்னா, யா அய்யுஹன் நாசு, ஓ மக்களே, இன்னமா பகியுக்கும் அலா அன்ஃபுசிக்கும், அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அழிச்சாட்டியம் செய்தால் அது உங்களுக்கு எதிராகவே திரும்பிவிடும். இது இரண்டாவது அம்சம் அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். கண்ணியமிக்கவர்களே, நீங்கள் குர்ஆனினுடைய வரலாறுகளை நீங்கள் படித்து பாருங்கள். உலகத்தினுடைய வரலாறுகளை நீங்கள் படித்து பாருங்கள். எவன் இந்த உலகத்தில் ஆட்டம் போட்டானோ, அழிச்சாட்டியம் செய்தானோ, எந்த அளவுக்கு அழிச்சாட்டியம் செய்தானோ அந்த அளவுக்கு அந்த அழிச்சாட்டியம் அது அவனுக்கு எதிராகவே திரும்பிவிடும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக மக்கத்து குறைஷிகள் எந்த அளவுக்கு அழிச்சாட்டியம் செய்தார்கள். கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு ஆயத்தமானார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறைபிடிக்க ஆயத்தமானார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாடு கடத்த, ஊரை விட்டு துரத்த அவர்கள் ஆயத்தமானார்கள். ஆனால் எந்த குறைஷிகள் இஸ்லாத்திற்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அழிச்சாட்டியம் புரிந்தார்களோ அதனுடைய விளைவுகளை இந்த உலகத்திலே கண்டுகொண்டார்கள். வரலாறுல நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் ஃபிரௌனை பத்தி சொல்றான். ஃபிரௌன் என்பவன், ஹாமான் என்பவன், அப்ப இந்த உலகத்திலே அழிச்சாட்டியம் செய்தான். ஆனால் கடைசியில் அவனுக்கு எதிராக திரும்பவில்லையா? எந்த எகிப்தை ஆண்டு கடைசியில நான் தான் அல்லாஹ் என்று சொன்னானோ அந்த அழிச்சாட்டியம் புரிந்த அந்த ஃபிரௌனுக்கு இந்த உலகத்திலே தண்டனை கிடைச்சதா இல்லையா? கண்ணியமிக்கவர்களே, நைல் நதியில் மூழ்கடிக்கப்பட்டானா இல்லையா? இழிவாக மரணத்தை சந்தித்தானா இல்லையா? சில விஷயம், சில பாவங்களை செய்யறோம், சில செயல்களை செய்யறோம்.
அதனுடைய பிரதிபலன் இந்த உலகத்தில் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் வரம்பு மீறினால், அழிச்சாட்டியம் செய்தால், மனிதனுடைய உரிமைகளை மீறினால், கொடுமைப்படுத்தினால், அக்கிரமம் செய்தால் அல்லாஹ் இந்த உலகத்திலேயே தண்டனை கொடுப்பான். கண்ணியமிக்கவர்களே, ஏராளமான உதாரணங்களை நாம் காண முடியும். அபூ லஹப், அபூ ஜஹில், உத்துபா, உபைதா, உத்தைபா, அப்ப இவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய துணிந்தார்கள். ஆனால் அவர்கள் அதற்குண்டான விளைவுகளை இந்த உலகத்தில் சந்தித்தார்களா இல்லையா? அதைத்தான் குர்ஆன்ல சொல்றான். யா அய்யுஹன் நாசு இன்னமா பகியுக்கும் அலா அன்ஃபுசிக்கும். நீங்கள் இந்த உலகத்தில் அழிச்சாட்டியம் செய்தால் அது உங்களுக்கு எதிராகவே மாறிவிடும். அப்ப எந்த அபூ ஜஹில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய துணிந்தானோ பத்ர் களத்தில் கொல்லப்பட்டானா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுவார்கள், இந்த இடத்துல இவன் கொல்லப்படுவான், இந்த இடத்துல இவன் கொல்லப்படுவான். பெயர் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இஸ்லாத்திற்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, தோழர்களுக்கு எதிராக, எனக்கு எதிராக, அல்லாஹ்விற்கு எதிராக இந்த உலகத்தில் அழிச்சாட்டியம் புரிந்தவர்கள் அதற்குண்டான விளைவுகளை, அதற்குண்டான தண்டனைகளை இந்த உலகத்திலேயே அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். வரலாறு அப்படிதான் இருக்கிறது. பாலடைந்த அந்த கிணறிலே செத்த சடலங்களாக அபூ ஜஹில் போன்றவர்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள், பத்ர் களத்திலே கொல்லப்பட்டார்கள். கண்ணியமிக்கவர்களே, அதற்குண்டான விளைவுகளை இந்த உலகத்திலே சந்தித்தார்கள். மூன்றாவது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது இந்த சூழ்ச்சி, சதி செயல், இந்த சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள், அப்ப இந்த உலகத்திலே அவர்கள் சூழ்ச்சி செய்கின்ற பொழுது சூழ்ச்சியாளர்கள் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் திட்டவட்டமாக அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். கண்ணியமிக்கவர்களே, குர்ஆன்ல இந்த சூழ்ச்சி சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 விதமான அந்த பதங்களை பயன்படுத்துகிறான். ஒரு சூழ்ச்சி என்ன அப்படின்னா அல் ஹிதா. அல் ஹிதா என்பது ஒரு சூழ்ச்சி. யுஹாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு வமா யக்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் மா யஷ்உரூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் அல்லாஹ்விற்காக சூழ்ச்சி செய்கிறார்கள், வர் ரசூல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள், வல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள், வமா யக்தஊன இல்லா அன்ஃபுஸஹும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுக்கு தாங்களே அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். அப்ப சூழ்ச்சியினுடைய அந்த விளைவு என்பது இந்த உலகத்தில் எவன் சூழ்ச்சி செய்தானோ அவனையே வந்து சேரும் என்று அல் குர்ஆன் நெடுகிலும் எல்லாம் அல்லாஹ் பேசுகிறான். அந்த சூழ்ச்சிக்கு முதல் பதம் அல் ஹிதா என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஹிதா என்று சொன்னால் நயவஞ்சகத்தனம். இந்த சூழ்ச்சியினுடைய ஒரு தன்மை என்னது அப்படின்னா நயவஞ்சகத்தனம். உதாரணத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அந்த முனாஃபிகீன்கள் இருந்தார்கள், நயவஞ்சகர்கள் இருந்தார்கள். இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா வெளிப்படையாக தங்களை முஸ்லிம்கள் என்று காட்டிக் கொள்வார்கள், தங்களை நல்லவர்கள் என்று காட்டிக் கொள்வார்கள். ஆனால் மறைமுகமாக அவர்கள் இஸ்லாத்தை அவர்கள் ஏற்பதாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள். மறைமுகமாக அவர்கள் பாவங்களை செய்வார்கள், தீங்குகளை செய்வார்கள். இது ஒரு வகையான சூழ்ச்சி. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப இப்படிப்பட்ட இந்த சூழ்ச்சியாளர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக எவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு தாங்களே அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டார்கள் என்று
எல்லாம் வல்ல அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். இது ஒரு வகையான சூழ்ச்சி. இரண்டாவது, அல்லாஹ் குர்ஆன்ல சூழ்ச்சிக்கு மக்ர் என்று பயன்படுத்துகிறான். மக்ர் என்று சொன்னால் சூழ்ச்சி செய்கிறது. எப்படி சூழ்ச்சி செய்கிறது என்று சொன்னால், வெளிப்படையாக திட்டமிடுவது. இஸ்லாத்திற்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெளிப்படையாக திட்டம் போடுவது, வெளிப்படையாக அந்த திட்டத்தை செயல்படுத்துவது, வெளிப்படையாக அந்த திட்டத்தை மேலாண்மை செய்வது. இந்த வார்த்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகிறான். மூன்றாவது வார்த்தை கைது என்பதும் சூழ்ச்சி. இது எப்படிப்பட்டது என்று சொன்னால், திட்டமிடுவது, மேலாண்மையில் ஈடுபடுவது. அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது ரகசியமாக இருக்கும், ஆனால் செயல்படுத்துவது வெளிப்படையாக இருக்கும். இப்படி இந்த மூன்று விதமான அந்த சூழ்ச்சிகளை அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். சூரத்துல் ஃபாத்திர் 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வலா யஹீகுல் மக்ரு ஸய்யிபு இல்லா பி அஹ்லிஹி, யார் தீயதை கொண்டு சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சி என்பது அது செய்தவர்களையே சூழ்ந்து கொள்ளும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகிறான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இஸ்லாத்திற்கு எதிராக இந்த நாடோ இந்த உலகமோ ஆட்சியாளர்களோ அவர்கள் சூழ்ச்சி செய்கின்ற பொழுது அந்த சூழ்ச்சி என்பது இஸ்லாமியர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. எவர்கள் சூழ்ச்சி செய்தார்களோ அவர்களையே அந்த சூழ்ச்சி என்பது தாக்கும், எதிர்வினை ஆற்றும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அவர்களுடைய கூட்டத்தில் ஒரு 9 பேர் இருந்தான். அந்த 9 பேர் என்ன செஞ்சான் அப்படின்னா, தங்களுக்கு மத்தியிலே ஒரு சூழ்ச்சியை அவங்க செய்யறாங்க. என்ன சூழ்ச்சி அப்படின்னா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் நாம் கொன்றுவிட வேண்டும். நாம கொன்னுட்டு தெரியாத மாதிரி இருந்துக்கிடணும். சரி, நம்மிடத்திலே பழிக்கு பழி வாங்குவதற்காக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாரிசுதாரர்கள் யாரும் வந்து நம்மை அணுகினால், நம்மிடத்திலே கேட்டால் நாம என்ன சொல்லணும் அப்படின்னா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கொல்லப்படுகின்ற பொழுது அந்த இடத்தில் நாங்கள் கிடையாது, எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது என்று சொல்ல வேண்டும் என்று ஒரு 9 பேர் கொண்ட அந்த குழு என்பது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமக்கரு மக்கரம் வமக்கர்னா மக்கரன், அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், நாமளும் சூழ்ச்சி செய்தோம். ஃபந்துர் கைஃப கான ஆகிபத்து மக்ரிஹிம், அந்த சூழ்ச்சியாளர்களுடைய இறுதி முடிவு என்னவாயிற்று என்பதை நபியே நீங்கள் சிந்தித்து பாரும். அன்னா தம்மர்னாகும் வகௌமஹும் அஜ்மாயின், அவர்கள் ஒட்டுமொத்த அந்த கூட்டத்தையும் நாம் அழித்தோம் என்று அல் குர்ஆன்ல சொல்றான். இவனை சூழ்ச்சி செய்வதற்காக, அதில் ஈடுபடுவதற்காக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை, அவர்களுடைய குடும்பத்தார்களை கொல்லுவதற்காக வர்றான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சான். வானவர்களை அனுப்பி வைக்கிறான். இந்த வானவர்களை அனுப்பி வைத்தான் எல்லாம் அல்ல அல்லாஹ். அப்ப இந்த 9 பேர் ஒருத்தனா வர்றான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கொல்லுவதற்காக வருகிறான். இந்த வானவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நல்ல கல்லை வச்சு எரிச்சு கொண்டுட்டான். இந்த 9 பேர் வர்றானா இல்லையா? அப்ப கற்களை வைத்துக் கொண்டு அந்த ஒவ்வொருத்தனா வர்றான், ஒவ்வொருவரின் மீதும் அந்த வானவர்கள் எரிந்தார்கள்.
அவருடைய சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். யாரை கொல்லுவதற்காக வந்தார்களோ அவர்கள் அந்த வினையை சந்தித்தார்கள். கடைசியில் அடி தாங்க முடியாம, கல்லடியை தாங்க முடியாம ஓடி போய் இந்த மலைக்குள்ள போய் நுழைஞ்சான். அப்ப குன்றுக்குள்ளாக, குகைக்குள்ளாக அவர்கள் நுழைந்த பொழுது அந்த வானவர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த குகையை மூடி அப்படியே சாவடிச்சிட்டாங்க. அந்த குகையை ஒரு கல்லை வைத்து அடைத்து அதை அப்படியே மூடிவிட்டு கொன்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரத்து நம்ல நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இதுதான். அப்ப இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ, இஸ்லாத்திற்கு எதிராகவோ கருப்பு சட்டங்களை வைத்தோ, திருட்டு சட்டங்களை வைத்தோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக யார் சூழ்ச்சி செய்தாலும் அந்த சூழ்ச்சி வெல்லாது, சூழ்ச்சியாளர்களுக்கே அது பதிலடியாக மாறிவிடும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் குர்ஆன் நெடியிலும் சொல்லி காட்டுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த உலகத்துல ஒரு மனுஷன் பாவம் செய்யறான். இந்த பாவம் செய்கின்ற அந்த மனுஷனுக்கு இந்த உலகத்திலையும் அல்லாஹ் தண்டனை கொடுப்பான், மறுமையிலையும் தண்டனை கொடுப்பான். ஆனால் இந்த உலகத்திலேயே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு செயல் என்ன தெரியுமா? எவன் அழிச்சாட்டியம் புரிந்தானோ, எவன் உறவை பகைத்து கொண்டானோ, உறவை பகைத்தவனுக்கு இந்த உலகத்திலே தண்டனை கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதோடு மாத்திரமல்ல, அழிச்சாட்டியம் புரிந்தவனுக்கும் இந்த உலகத்திலேயே தண்டனை கிடைக்கும் என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, சில நன்மைகள் செய்தால் இந்த உலகத்திலே அந்த நன்மையை எதிர்பார்க்கலாம். உறவோடு சேர்ந்து வாழுகின்ற பொழுது, பெற்றோரை நாம் அரவணைத்து வாழுகின்ற பொழுது அதற்குண்டான பிரதிபலன் மறுமையிலையும் கிடைக்கும், இந்த உலகத்திலேயும் கிடைக்கும் என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப கண்ணியமிக்கவர்களே, எல்லாம் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது லா யதுர்ருக்கும் கைதுகும் ஷைஆ, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு விட்டால் உங்களுடைய எதிரிகளுக்கு வயிறு எரிகிறது. உங்களுக்கு ஒரு தீங்கு வந்து விட்டால் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். லா யதுர்ருக்கும் கைதுகும் ஷைஆ, அவர்களுடைய சூழ்ச்சி ஒருபோதும் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆகவே கண்ணியமிக்கவர்களே, இந்த வக்ஃபு போன்ற திருத்த மசோதா, இது வக்ஃபு என்பது திருத்த மசோதா அல்ல, திருட்டு மசோதா. கண்ணியமிக்கவர்களே, ரெண்டு சட்டத்தை வச்சுக்கிட்டு, ஒரு சட்டம் என்ன அப்படின்னா 1920 முன்னால பத்திரப்பதிவு கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் வக்ஃபை சாராது என்ற ஒரு திருட்டு சட்டம் ஒன்று. இரண்டாவது, உண்மையாகவே வக்ஃபு பொருள் நம்மிடத்துல இருந்தா ரெண்டு பேரை, இஸ்லாம் அல்லாதவர்கள் 2 பேரை சேர்த்து அதையும் பறிக்கிறது. இப்ப இந்த ரெண்டு மசோதா மிக முக்கியமான மசோதா. அப்ப கண்ணியமிக்கவர்களே, இந்த சதி செயல்களை இந்த அரசாங்கம் செய்கின்ற பொழுது அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக அமையாது, அவர்களுக்கு எதிராகத்தான் அமையும். சதியால் வெல்ல முடியாது. கண்ணியமிக்கவர்களே, சதி என்பது ஒருபோதும் வெல்ல முடியாது, அது தோல்வியை தரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்றாங்க. அல் குர்ஆன் நெடுகிலும் எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த சதியை முறியடிப்பதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எப்படி அந்த பெண்களால் சதிவலையில் அவர்கள் சதி செய்யப்பட்டார்களோ அந்த சதிவலையிலிருந்து அல்லாஹ் எப்படி காப்பாற்றினான் தெரியுமா? ஃபஸ்தஜாப லஹு ரப்பஹு, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார். ஃபஸரஃப அன்ஹு கைதகுன்ன, அந்த பெண்களுடைய சதி செயலை விட்டாம் அவரை அல்லாஹ் காப்பாற்றினான். அப்ப துஆ தான் இருக்கிறது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப இந்தியாவில் நடைபெறக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான சதி செயல்கள், அப்ப சதி திட்டங்கள், சதி சட்டங்கள், இதை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஜனநாயக ரீதியான அந்த போராட்டங்கள் இருக்கிறது. அந்த ஜனநாயக ரீதியான அந்த போராட்டங்களையும் நாம் நடத்த வேண்டாம். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம், சதி செயலுக்கு எதிரான ஒரு ஆயுதம், அல்லாஹ்விடத்திலே இந்த சதிகாரர்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்தால் நிச்சயமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் எப்படி கபூல் செய்தானோ அவ்வாறு கபூல் செய்து
அந்த சதி பெண்கள், சதியில் ஈடுபட்ட அந்த பெண்களுக்கு அல்லாஹ் தோல்வியை கொடுத்தான் என்று சூரத் யூசுஃப்ல அல்லாஹ் சொல்றான். ஆகவே கண்ணியமிக்கவர்களே, இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய கலவரங்களாக இருந்தாலும், சதி திட்டங்களாக இருந்தாலும், கருப்பு சட்டங்களாக இருந்தாலும், திருட்டு சட்டங்களாக இருந்தாலும், அதை நாம் ஜனநாயக ரீதியில் எதிர்கொள்வோம். அதோடு மாத்திரமல்ல, அல்லாஹ்விடத்திலே துஆவின் மூலம் எதிர்கொள்வோம். அப்படிப்பட்ட அந்த மனப்பான்மையை, உறுதியான எண்ணத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் வழங்கி அருள்பாரிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி